புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் சட்டசபை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்தபோது காவல்துறையினர் சம்பாகோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி, மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலர் பாக்கியலட்சுமி, மாநில துணை செயலர் முருகமதி, மாநில துணை செயலாளர் வீரமணி, மாலா பாத்திமா, கற்பகம் கலைச்செல்வி, மஞ்சுளா, பொதிவளவன், தமிழ் மாறன், நந்தன், அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.